பிரைஸ் தி லார்ட். அசெம்பிளிஸ் ஆஃப் காட் வெள்ளூர் திருச்சபையின் சார்பாய் உங்களை யாவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 15 நிமிஷ நிகழ்வின் மூலமாய் உங்களை அனுதினமும் சந்திக்கிறதிலே சந்தோஷப்படுகிறோம். பல காரியங்களை இதன் மூலமாய் கற்றுக் கொடுக்கிற கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு தேவனுடைய திட்டமும் சத்துருவினுடைய திட்டமும், காட்ஸ் பிளான் வெர்சஸ் டெவில்ஸ் பிளான் என்பதை குறித்து சுருக்கமாய் சில வார்த்தைகள் நான் சொல்ல விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29வது அதிகாரம், நாம் அதை 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், பிசாசானவன் யோவான் 10:10 வாசிக்கிறோம், அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். The devil comes to steal, kill and destroy. இந்த 2 வசனங்களை நான் உங்களுக்கு முன்பு வைக்க விரும்புகிறேன். நீங்கள் இதை கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே சத்துருவினுடைய குறுக்கிடுதல்கள் உண்டு, ஆண்டவருடைய குறுக்கிடுதல் உண்டு. the demonic encounters and divine encounters. யாருடைய குறுக்கிடுதலுக்கு நாம் அதிகமாக இசைந்து போகிறோமோ அதனுடைய தாக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாய் வருகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முதலாவதாக சத்துரு என்ன செய்கிறான் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த வசனத்தில் சொல்லப்பட்ட 3 வார்த்தைகள், அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அவன் வருகிறான். என்றைக்கு பரலோக ராஜ்யத்திலிருந்து லூசிபர் தன்னுடைய கூட்டத்தோடு கூட விழுந்து போனானோ அன்றிலிருந்து அவன் ஆண்டவரையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய மனவாட்டியாகிய திருச்சபையையும் எதிர்ப்பதுதான் அவனுடைய பிரதானமான வேலை. அவை எங்களுக்கு போராட்டம் இருக்கிறது, அழுத்தம் இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது என்பதை நாம் பெரிதாக நினைக்கக்கூடாது. ஏனென்றால் நமக்கு எதிர்ப்பு உண்டு. ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், பச்சை மரத்திற்கே இந்த பாடு என்றால் பட்ட மரத்திற்கு என்ன பாடு என்று அவர் கேட்டதை நாம் பார்க்கிறோம். ஸோ எதிர்ப்பு நமக்கு உண்டு என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அவன் எதை திருடுகிறான்? நம்முடைய சந்தோஷத்தை திருடுகிறான், நம்முடைய நம்பிக்கையை அவன் திருடுகிறான், சமாதானத்தை திருடுகிறான், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற முக்கியத்துவத்தை அவன் என்ன செய்கிறான்? அவன் திருடுகிறான், பொருளாதாரங்களை திருடுகிறான், தரிசனத்தை திருடுகிறான், ஐக்கியங்களை திருடுகிறான், உறவுகளை திருடுகிறான், சொல்லிக்கொண்டே போகலாம். He steals our hope, joy, peace, finances, relationships, things we hold dear, things of great worth, motivation, encouragement, இப்படி நிறைய காரியங்களை சொல்லிட்டே போகலாம். ஆனா நாம் என்ன செய்ய வேண்டும்? பிசாசு அவைகளை திருடுவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. திருடுவது அவனுடைய வேலை. ஆனால் திருடுவதற்கு நாம் என்ன செய்யக்கூடாது? அனுமதிக்க கூடாது. எனக்கு சமாதானமே இல்லை, எனக்கு சந்தோஷமே இல்லை என்று சொல்லும்போது நீங்க விளங்கி கொள்ளணும், நிறைய நேரங்களில் நம்முடைய சமாதானமும் சந்தோஷமும் சத்ருவினால் திருடப்படுகிறது வசனத்தின்படி. அப்ப அவன் திருடிட்டு போறான்னு சொன்னா நம்ம அதை தடுக்கிறது நம்முடைய வேலை. எனக்குரிய ஒன்றை அவன் என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போகும் பொழுது அதை தடுப்பது என்னுடைய கடமை என்பதை ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்ய வேண்டும்? நாம் உணர வேண்டும். ஒருவேளை அவன் திருடிட்டே போயிருந்தாலும் திரும்ப போய் திருடி கொண்டு வரணும். ஆங்கிலத்தில் அழகாய் பாட்டு உண்டு, கோயிங் டு எனிமீஸ் கேம்ப் டு டேக் பேக் வாட் எவர் ஹி ஹட் டேக்கன் ஃப்ரம் மீ, டெவில் இஸ் அண்டர் மை ஃபீட் என்று ஒரு பாடல் உண்டு. எதிரின் முகாமிற்குள் போய் அவன் என்னவெல்லாம் என்னிடத்திலிருந்து எடுத்து சென்றானோ அவைகளெல்லாம் திரும்ப நான் எடுத்துக்கொண்டு வருவேன், அவன் என்னுடைய காலுக்கு கீழே இருக்கிறான் என்று ஒருவர் என்ன செய்திருக்கிறார்? எழுதி வைத்திருக்கிறார். அவன் எதை ஒன்று திருடுறான், ரெண்டாவது அவன் கொலை செய்கிறான். he kills. எதெல்லாம் கொலை செய்கிறான் பாருங்க. ஆண்டவருக்காக நம்ம வைத்திருக்கிற அந்த வாஞ்சையை அவன் கொலை செய்கிறான். he kills the passion that we have for God. ரெண்டாவது நம்முடைய வாழ்க்கையை அவன் கொலை செய்ய பார்க்கிறான். சூசைட்ங்கிறது இன்னைக்கு சர்வசாதாரணமாக இருக்கிற ஒன்று. விசேஷமாய் 10ல் 7 பேர், ஒரு தற்கொலை பண்ணுகிற 10ல் 7 பேர் அவர்கள் 25 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்று சொல்லி ஒரு ஆய்வு சொல்லுகிறது. டீன்ஸ்ல இருந்து வித்தின் 25. அப்ப பிசாசோட நோக்கம் என்ன? அடுத்த ஜென்ரேஷன் அவன் கொல்லணும்னு நினைக்கிறான். ஒரு வீட்டில் ஒரு தற்கொலை நடக்கிறது, கொலை இருக்கிறதுனா
இயற்கை மரணத்தை நான் பேசல, அது வேற, அது தேவனுடைய திட்டத்தின்படி நடக்கிறது. ஆனா ஒரு சந்ததியை கொல்லணும்னு நினைக்கிறான் பிசாசு. அந்த சந்ததிகள் இல்லாமல் போக பண்ணணும் என்பது அவனுடைய திட்டமா இருக்கு. நம்முடைய வாழ்க்கையை கொல்லுகிறான், உறவுகளை கொல்லுகிறான், ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற பற்றை அவன் என்ன செய்கிறான், அவன் கொலை செய்கிறான். பலவிதமான வாஞ்சைகளை அவன் என்ன செய்கிறது, அழிக்க கொலை செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ அதனாலதான் நம்ம திரும்ப திரும்ப நம்ம ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே இப்படிப்பட்ட இந்த கொல்லுகிற ஆவி, அது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட், ஒன் ஆஃப் தி ஸ்பிரிட்ஸ். அது கில்லிங் இஸ் ஒன் ஆஃப் தி ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த டெவில். கொலை செய்வது என்பது அவனுடைய செயல்களில் ஒன்று. ஸோ அப்போ ஆண்டவரே அவனுடைய அந்த கொல்லுகிற ஆவி எங்களையோ எங்கள் குடும்பத்தையோ பாதுகாக்க கூடாது. அதனால டிராவல் பண்ணும்போது ஜெபம் பண்றோம், வாகனத்துல இருந்து தீங்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றோம், வீடுகள் இருக்கும்போது ஜெபம் பண்றோம். அந்த வசனத்தை 91 சங்கீதத்தை சொல்லி ஜெபம் பண்ணணும். இரவின் பயங்கரங்கள், பகலில் பறக்கும் அம்புகள், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்கள், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரங்கள், இவைகளுக்கு நான் பயப்படேன் என்று சங்கீதக்காரன் சொல்லி இருக்கிறான். ஸோ இதெல்லாம் we need to claim these promises. ஸோ அந்த பகல்ல ஒரு அம்பு வருது, இரவுல பயங்கரம் வருது, ஒரு கொள்ளை நோய் வருது, ஒரு விஷப்பூச்சி வருது, என்னெல்லாம் வந்தாலும் சரி அவைகள் நம்மை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அங்கே சொல்லப்பட்டிருக்குது. மூணாவது பிசாசு என்ன பண்றான், அழிக்கிறான். he destroys. எதெல்லாம் அழிக்கிறான், ஒரு நட்பை அழிக்கிறான். he destroys the friendship, he destroys the marriages, திருமணங்களை அவன் அழிக்கிறான். he destroys the churches, சபைகளை அவன் என்ன செய்யறான், அழிக்கிறான். he destroys our future, நம்முடைய எதிர்காலத்தை அழிக்கிறான். இன்னைக்கு பாருங்க, எந்த அளவுக்கும் இல்லாத அளவிற்கு இந்த கடைசி நாட்களிலே கிறிஸ்தவ குடும்பங்கள் அதிகமாய் தாக்கப்படுகிறது. திருமணமாகி சில நாட்களுக்குள்ளாக விவாகரத்துக்கு அல்லது சில மாதங்களுக்குள்ளாக விவாகரத்து போகிறதை பார்க்கணும். இந்த ஹனிமூன் ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி இந்த ரியாலிட்டி ஸ்டேஜ்னு ஒன்று உண்டு எல்லா மேரேஜஸ்லையும். ஹனிமூன்ங்கிறது இந்த பிகினிங் ஸ்டேஜ், அதில் ஒன்றும் பிரச்சனையும் இருக்காது. அதெல்லாம் தாண்டி இந்த ரியாலிட்டி ஸ்டேஜுக்குள்ளே போகும்போது தான் நமக்கு ஒருத்தர் குறித்த உண்மைகளை தெரிந்து கொள்ள ஆரம்பிப்போம், எதிர்மறையான காரியங்கள் தெரிய வரும். ஸோ இந்த டைம்ல தான் நம்ம நல்ல குடும்பங்களை ஸ்திரப்படுத்தணும், ஜெபத்தோடு திருச்சபை சார்ந்து வேதத்தின்படி நம்ம போகணும். ஏன்னா இந்த டைம் தான் பிசாசு உடைக்கிற ஒரு நேரம். இப்படி நிறைய குடும்பங்களை, நிறைய திருமணங்களை அவன் உடைக்கிறதை பார்க்கணும். சர்ச்சஸ்குள்ள வந்து குழப்பங்களை உண்டு பண்ணுகிறான். ஜாதி பிரச்சனை, பதவி பிரச்சனை, பண பிரச்சனை, எதிர்ப்பு, ஒரு மனதை கெடுக்கிறது. பாருங்க, சர்ச்சுங்கிறது ஹார்ட்லி எனக்கு 2 hours வேணா ஸ்பெண்ட் பண்றாங்க மேக்சிமம். ஒரு ஸ்மால் குரூப் தானே எல்லா ப்ரோக்ராமுக்கு வராங்க, மெஜாரிட்டி வர்றது இல்லை. ஸோ நம்ம ஆலயத்துக்கு போறோம், கர்த்தரை தேடுகிறோம், கர்த்தரை பார்க்கணும், வசனத்தை கேட்கணும், நான் வளரணும். இந்த ஆட்டிடியூட்ல தான் சர்ச்சுக்கு போகணும். வெளியே அங்க போய் அங்க இருக்கிற பிரச்சனையை தட்டி கேட்கணும், பாஸ்டுக்கு விரோதமா போகணும், ஐயருக்கு விரோதமா போகணும், அங்க நமக்கு ஒரு பொறுப்பு வாங்கி அதுல சில காரியங்கள் செயல்படணும். பொறுப்புல லீடர்ஷிப் வருது தப்பு கிடையாது, கர்த்தர் கொடுத்தானே வரும். அதுக்கு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி ஆட்களை கேன்வாஸ் பண்ணி அதுக்கு லஞ்சங்களை கொடுத்து இந்த மாதிரி இந்த ஷார்ட்கட்ல ஒன்று வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. கர்த்தர் என்ன ஒரு இடத்துக்கு கொண்டு போன நினைச்சாருன்னா கொண்டு போவார் அப்படின்னு விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை கொண்டு போவார். உங்களுக்கு நியாயமாய் வர வேண்டிய பொறுப்புகள், பதவிகள், ஆசீர்வாதங்கள், பணங்கள், சொத்துக்கள் எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு கர்த்தர் போதுமானவராய் ஆண்டவர் காணப்படுகிறார். ஸோ நம்முடைய சிந்தையில் அவனை அழிப்பதற்கு என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. ஸோ பிசாசு திருடுகிறான், அவன் கொல்லுகிறான், அவன் அழிக்கிறான். ஆனா ஆண்டவர் திட்டம் அதான வாசித்தோம், முதல்ல தான் வாசித்தோம், எரேமியா 29:11 வாசித்தோம். உன் பேரில் வைத்திருக்கிற நினைவுகளை நான் என்ன செய்திருக்கிறேன், நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. பாருங்க, ஆண்டவருடைய திட்டம் என்னது? தாயின் கற்பத்தில் நாம் உருவாவதற்கு முன்னே நமக்கு ஒரு திட்டத்தை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதுதான் இன்னொரு விதத்துல வாசிக்கிறோம், உன் எலும்புகள் உருவாவதற்கு முன்னே உன் கண்கள் என்னை கண்டது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஸோ அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது நீங்க நம்பணும். பிலீவ் தட் காட் ஹஸ் a plan for you. He has a blueprint for your future. இந்த ப்ளூ பிரிண்ட் எப்போ போட்டாரு? நீங்க பிறந்து ரட்சிக்கப்பட்டு சபைக்கு இல்லை, பிறக்கிறதுக்கு முன்னாடியே போட்டார் ஆண்டவர். ஸோ அப்போ நாம் விசுவாசிக்க வேண்டியது, காட்ஸ் பிளான் இஸ் ஆல்வேஸ் பர்பஸ்ஃபுல். அது ஒரு நோக்கத்தை சார்ந்தது.
காட்ஸ் பிளான் இஸ் ஆல்வேஸ் பர்பஸ்ஃபுல். அது ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டது அப்படிங்கிற நம்ம நினைக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, காட்ஸ் பிளான் இஸ் ப்ராப்பர் ஃபார் மீ. எனக்கென்று ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் வந்து ரெடிமேட்ஸ் டெம்ப்ளேட்ஸ், ரெடிமேட் பிளான்ஸ்னே ஒன்று கிடையாது. எல்லாமே இந்த டெய்லர் மேட் சூட் தான் அவற்றை உண்டு. நம்முடைய ஆழத்துவம், நம்முடைய பண்புகள், அவைகளுக்கு ஏற்ற ஒரு திட்டத்தை கிரியேட் பண்ணி அதில் கொண்டு போய் நம்மளை என்ன செய்யறாரு, ஃபிட் பண்றாரு. ஸோ அப்போ என்ன நினைக்கணும், காட்ஸ் பிளான் இஸ் ப்ராப்பர் ஃபார் மீ, நாட் ஓன்லி பர்பஸ்ஃபுல். ஸோ அப்போ இதை நம்ம யோசித்துட்டோம்னா என்னுடைய திட்டத்தை கொண்டு போய் இன்னொருத்தருடைய திட்டத்தோடு பொருத்தி பார்க்க மாட்டோம். we don't need to compare our plans with somebody's plan. எனக்கு அதை மாதிரி இல்லை, எனக்கு இதை வரல, நீங்க அப்படி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவருக்கு வைத்திருக்கிற திட்டம் வேறு, எனக்கு வைத்திருக்கிற திட்டம் வேறு. இன்னொரு வார்த்தை நான் சொல்ல விரும்புறேன், காட்ஸ் பிளான் இஸ் எ பெர்ஃபெக்ட் பிளான். அதுக்கு மேல ஒரு பெர்ஃபெக்ட் கிடையாது, ஒரு பூரணமான திட்டம். கர்த்தருடைய திட்டம் எப்படிப்பட்ட திட்டம்? பூரணமான திட்டம். ஏதோ ஆண்டவர் கொஞ்சத்தை கொடுத்து போட்டு நீ ட்ரையல் பாரு, இதில் செட் ஆகாட்டி அப்புறம் மாற்றிக்குவோம், அந்த பிஸ்னஸே அவர்கிட்ட கிடையாது. பர்ஃபெக்டாக ஒரு பிளானை கர்த்தர் என்ன செய்யறாரு, அவர் போடுறாரு. அதை தான் நம்ம விரும்பணும். ஆண்டவரே, அந்த பூரணமான திட்டம் என் வாழ்க்கையில் என்ன செய்யணும், நடக்கணும் ஆண்டவரே அப்படின்னு. இன்னொரு பாருங்க, காட்ஸ் பிளான் இஸ் a prosperous one. செழிப்பான திட்டம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு அருளும்படி அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, நன்மைக்கு ஏதுவானவை. ஆண்டவர்கிட்ட வருகிற எல்லாமே அது செழிப்பாக தான் இருக்கும். பூர்ணமான எந்த வரமும் நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து என்ன செய்கிறது, வருகிறது. ஸோ அது படிப்போ, திருமணமோ, வேலையோ, வீடோ, என்ன ஊழியங்களோ எதுவாக இருந்தாலும் சரி, அந்த ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து வருகிற எல்லாமே எப்படி தான் இருக்கும், செழிப்பாக தான். அதுக்கு ப்ராஸ்பரஸ், என்ன ப்ராஸ்பரஸ். அதில் நீ எந்த விதமான சந்தேகப்பட வேண்டிய அவசியமே அதில் இல்லை. ஸோ கர்த்தர் என்னை செழிப்படைய ஒரு திட்டம் வைத்திருக்கிறான். நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், கடனில் இருக்கிறேன், வருத்தத்தில் இருக்கிறேன், போராட்டத்தில் இருக்கிறேன், என் வாழ்க்கை அவ்வளோதான் அப்படி நீங்கள் நினைச்சு கொண்டிருந்தீங்கன்னா, எரேமியா 29:19 நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்காக தான் பேசி கொண்டிருக்கிறார். உங்களை வளர்ச்சி அடைய பண்ணுகிற, செழிப்படைய பண்ணுகிற திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், ஆண்டவரே நீர் எங்களை செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து என்ன செய்து நீர் விட்டு, அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் செழுமையுமாய் இருப்பார்கள். இந்த வசனத்துல நம்ம என்ன செய்யணும், நம்ம சொல்லணும். இன்னொரு வார்த்தை பாருங்க, காட்ஸ் பிளான் இஸ் பிராக்டிக்கல் பிளான். அது நடைமுறைக்கு ஒத்து வர ஒன்று. அதாவது நம்மளால செய்ய முடியாத ஒண்ணு, நம்முடைய சுபாவங்களுக்கு ஒத்து வராத ஒண்ணு, இதை போட்டு ஒரு திட்டத்தை நமக்கு கர்த்தர் வைக்கல, பிராக்டிக்கலா வைத்திருக்கிறார். கடைசி வார்த்தை சொல்லணும், காட்ஸ் பிளான் இஸ் எட்டர்னல் பிளான். அவர் வைத்திருக்கிற திட்டம் இந்த உலகத்தோடு முடிந்து போகிற திட்டம் கிடையாது, நித்தியத்திற்கு நம்மை கொண்டு போகிற திட்டம். அவரோடு கூட எப்பொழுது நம்மை வாழ பண்ணுகிற திட்டம். ஸோ நீங்க ஒரு பக்கம் ஒருத்தன் திருடுறான், அவன் திருடுறான், அழிக்கிறான், கொல்லுகிறான், நிறைய காரியங்களை அழித்து திருடி கொலை செய்கிறான். ஆனா இன்னொரு பக்கம் கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய திட்டம் அது நோக்க முடியுது, பர்பஸ்ஃபுல். கர்த்தருடைய திட்டம் இட்ஸ் a ப்ராப்பர் ஃபார்ம், எனக்கு பொருத்தமானது, இட்ஸ் ப்ராஸ்பரஸ், செழிப்பானது, என்ன இட்ஸ் பர்ஃபெக்ட், அது பூரணமானது, இட்ஸ் பிராக்டிக்கல், அது நடைமுறைக்கு ஏற்றது, இட்ஸ் எட்டர்னல், அது நித்தியமானது. ஸோ ரெண்டு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், டிவைன் பிளான் ஆர் காட்ஸ் பிளான் வெர்சஸ் ஈவில் பிளான். இப்போ எந்த திட்டம் உங்க வாழ்க்கையில் நடைபெறுவதற்கு நீங்க அனுமதிக்கிறீங்க? ரெண்டையும் அனுமதிக்க முடியாது. யூ cannot travel in two boats at the same time. ஒன்னு தேவ திட்டத்துக்குள்ள போகணும், இல்லைன்னா பிசாசனுடைய திட்டத்துக்கு போகணும். ஸோ எந்த திட்டத்துக்கு போகிறீங்க அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு, சாய்ஸஸ். அப்ப இன்னைக்கு ஜெபம் பண்ணணும், அந்த வார்த்தைகளை கேட்ட, ஆண்டவரே நாங்க எங்க வழியில போய் எங்க மாம்சம் விரும்பினதை செய்து நாங்க எதுல போய் சிக்கி கொள்ளாதபடிக்கு நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த திட்டத்திற்கு எங்களை பரிபூர்ணம் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அவருடைய திட்டத்தை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். ஜெபம் பண்ணலாமா? இருக்கிற இடங்களை கண்ணிலே மூடி, ஆண்டவரே இந்த வார்த்தைகளோடு கூட பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திட்டம் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறட்டும். சத்துரு எங்களிடத்திலிருந்து திருடி அழித்து கொல்லுவதற்கு முயற்சி எடுக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் எங்களுக்கு திருப்பி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிபூர்ண ஆசீர்வாதமான திட்டங்கள், செழிப்பான திட்டங்கள் எங்கள் வாழ்க்கையிலே செயல்படுவதாக. வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. God bless you.